எடிட் பண்ணி போட்டுருங்க. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி 12 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட். செகண்ட் ஓவர் போட வராரு ஸ்குவாட் 11 டீம்ல இருந்து லோகேஷ். ஸ்ட்ரைக்ல ஹரி இருக்காரு. இது அப்புறம் எடிட் பண்றதுல இல்ல, இப்பவே இது வாய்ஸ் கொடுத்துக்கலாங்களா? அப்புறம் எடிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு. 4 போகுமா? நோ பால். 2 ரன் அடிச்சிருக்காங்க. நோ பால். அடுத்து ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல விக்னேஷ் இருக்காரு. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்ல அடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன். தேர்ட் பால் போடுறாங்க. இது ஒரு டாட் பால். ஃபோர்த் பால். சூப்பர், சரியான போல்டுங்க. லோகேஷ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இப்ப வர்றவரு ஹரி அவுட் ஆயிட்டார். அடுத்ததாக நம்ம அன்பு தம்பி துரை அவர்கள். எளிமையின் சிகரம் சீமான் 5000 பேருக்கு கெடா வெட்டி போட்டார். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அவர் எதிர்பார்த்தாங்க. ஆனா 3வது பால்ல டக் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அடிப்பாருன்னு நினைக்கிறோம். ஸ்டம்ப் அடிச்சிட்டு இருக்காரு. பாப்போம் எவ்வளவு ரன் அடிப்பாருன்னு பாப்போம். சீமான் தம்பி துரைராஜ் ஆன் ஸ்ட்ரைக். பால் வைட். டாஸ் பால இவ்வளவு அழகா அடிக்க அன்பு தம்பி அன்புத்தம்பினால மட்டும். ஓவர் கம்ப்ளீட்டா? இல்ல, இன்னொரு பால் இருக்கு. செகண்ட் ஓவர்ல லாஸ்ட் 1 பால் இருக்கு. ஸ்கோர் 18. ரெண்டு ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் அண்ட் ஆஃப் டீம் 18 ரன், 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போட வராரு சஞ்சய். ஏங்க என்ன விஷயம்? 18 1 விக்கெட் போயிருக்கு. தேர்ட் ஓவர் போட வராரு சஞ்சய். ஸ்ட்ரைக்ல விக்னேஷ் இருக்கார். இந்த வயசுல வராதுங்க, அப்புறம் போய் நீ மாத்தி பேசி வரலாம்.
நல்லாவே கேட்கும். ஃபர்ஸ்ட் பால், தேர்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால், சிங்கிள் ரன் போயிருக்காங்க. தேர்ட் ஓவர்ல செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. துரையில கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆகுமா? அவுட். சி மார்னிங் தம்பி துரையில மறுபடியும் ஒரு டக் அவுட் ஆயிருக்காரு. டக் அவுட் தானே? கண்டிப்பா கார்த்திக் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், கண்டிப்பா அடிப்பாரு. ஓ, நல்ல ஒரு பாலுங்க. குட் டெலிவரி. One over complete, score 20, wicket 2 wicket. Fourth over போட மறுபடியும் லோகேஷ் வரார். Fourth over first ball, super batting. 4 போகுமா? 4 4 4. Fourth over second ball, single. இருபத்தி அஞ்சு. அடுத்தது ஒரு சிங்கிள். டாட் பால். நோ பால். நோ பால், சிங்கிள் அடிச்சிருக்காங்க. பால் ஃப்ரீ ஹிட். டாட் பால். நல்ல ஒரு ஷாட், கேப் ஷாட். 4 போகுமா? 2 runs. 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 30 ரன் 2 விக்கெட். 5வது ஓவர் போட வராரு லோகநாதன். நல்ல ஒரு பால், டாட் பால். நல்ல ஒரு ஷாட், சிங்கிள் ரன். போல்டு, சரியான போல்டுங்க. விக்னேஷ் அவுட் ஆயிட்டாரு. போல்டு 3 விக்கெட் போயிருக்கு. அடுத்ததா பிரவீன் இறங்கியிருக்காரு. நல்ல ஒரு ஷாட், கேட்ச் ஆகுமா? கேட்ச், அவுட். 2 பேர் விட்டுருக்கலாம், பரவாயில்ல. அடுத்த பேட்ஸ்மேன் கோபி உள்ள வரார். லோகநாதன். ஆறாவது ஓவர் போட வரார் ராஜேஷ். ஃபர்ஸ்ட் பால். அடுத்து 2 ரன்கள் எடுப்பார்களா இல்லை 1 ரன்னில் முடியுமா? ஈஸியா ஓட வேண்டிய ரன்னா? வேணாம் வேணாம். ரன். 2வது பந்து போட வருகிறார் ராஜேஷ். அகலப்பந்து, அகலப்பந்தை போட்டு மீண்டும் 2வது பந்தை வீச வருகிறார் ராஜேஷ்.
அருமையான பந்தை தவற விட்டார் கோபி. அகலப்பந்து மீண்டும் பெரிய வருகிறார். பால் வைட். மீண்டும் அகலப்பந்து. பந்தை வீச வருகிறார். டாட் பால். பைஸ்ல ஒரு ரன் ஓடிருக்காங்க. ரன்களை எடுத்து வருவதால் ஓட்டு விட்டார். ஒரு ரன்கள் மட்டும். அஞ்சா பாலா. இறுதி பந்து. ஐயோ, 6 ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் 6 ஓவர் கம்ப்ளீட். 38 ரன் அடித்துள்ளார்கள் எஃப் அண்ட் எஃப் அணி. விக்கெட்டு 4 விக்கெட்டுகள். பவுலர் நேம். பேட்டரி டவுன் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பேட்டரி பேக்கப் இருக்கிறது. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். 2 ரன்கள் மட்டுமே. 2 ரன்கள் மட்டும்தானா? 2 ரன்களா 4 ரன்களா? 4 ரன் இல்லை, குழி நடுவில் உள்ளதால் 2 ரன்கள் மட்டுமே இந்த பந்திற்கு கிடைக்கும். இது 1 பவுன்ஸா 1 பவுன்ஸ் இல்லையா? அம்பையர், தேர்ட் அம்பையர் பந்தை வீச வருகிறார். அருமையான பந்து. டாட் பால். நான் தான் ஆடு மேய்க்கும் இடத்தில் வந்து மறுபடியும் ஒரு டாட் பால். இடையூறு ஆடுகள் பண்றவில்லை, நாம தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஷாட். போகுமா? 2 ரன்கள் போகவில்லை. 2 ரன்கள் ஓடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான த்ரோ. 2 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன்கள். 2 ரன்கள். சிங்கிள். ஓவர் த்ரோ ஓடுவாங்களா? ஓடிட்டாங்க. ரன்கள். சிறப்பான ஓட்டம். 2 ரன்கள் மீண்டும். நல்ல ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? ஆகாது. 4 போகுமா? 4 போகவில்லை. போய்விட்டதா? போகவில்லையா? 2 ரன் அடிச்சிருக்காங்க. 7 ஓவர் முடிவில் 46 ரன்களை எடுத்துள்ளது எஃப் அண்ட் எஃப் அணி. விக்கெட். அதே 4 விக்கெட்டுகள். அடுத்து 8வது ஓவரை வீச வருகிறார் லோகநாதன். 8வது ஓவரின் முதல் பந்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஷாட். எடுக்க வேண்டியது. ஓடுவார்களா? 2 ரன். சிங்கிள் ரன். நல்ல ஒரு ஷாட். 4 போகுமா? போகாது. இடையில் புல்கள் உள்ளது. 2 ரன்களா? சிங்கிளா? சிங்கிள் ரன் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. ஆனால் 2 ரன் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு ரன்கள். எஃப் அண்ட் எஃப் அணி. அருமையான பந்து. தவற விட்டு விட்டார் கார்த்தி. லோகநாதன். ஓ, நாட் அவுட். அருமையான பந்து. ஃபுல் டாஸ் பந்தை தவற விட்டு விட்டார் கார்த்தி. இறுதி பந்து. லோகநாதனுக்கு இறுதி பந்தா, கார்த்திக் இறுதி பந்தா என்ற கோணத்தில் கமாண்டர்ஸ் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்பாரா இல்லை தடுப்பாரா? 1 ரன்கள் கிடைக்குமா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கேரியன் ரெடியாகி கொண்டு இருக்கார். அடித்து விட்டார். 2 ரன்கள் கிடைக்குமா? 1 ரன்களா? அங்கிருந்து ஃபீல்டர் வேகமா வந்து பந்தை தவற விட்டு விட்டார். ஓடுகிறாரா? இல்லை. 8 ஓவர் முடிவில் 51 ரன்கள். கடைசி 2 ஓவர்கள். 9th ஓவர் போறவர் தமிழ் நடவடிக்கைக்கு தமிழ் என்று வைக்கிறார்கள். பந்து. டாட் பால்.
குட் பில்டிங் இப்படிதானே பேசுவாங்க. நோ பால் போட்டு விட்டார். 2 ரன்கள் ஓடுவார்களா இல்ல 1 ரன்கள் மட்டுமா? 2 ரன்களை கடந்து விட்டார். 2 ரன்கள். நோ பால். தமிழ் நோ பாலை போட்டு விட்டார். பார்த்து கொண்டிருக்கிறார் தனக்கு பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காது என்று. அருமையான பேட்டிங். போகுமா சென்று விட்டது 4. அணியின் 4 ரன்கள் அடித்து விட்டார் கார்த்தி. அருமையான பந்து தவற விட்டு விட்டார் கார்த்தி. அருமையான பந்தை மீண்டும் தவற விட்டார் கார்த்தி. தமிழ் அடிக்கிறார் கார்த்தி. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆகிவிட்டது. 1 ரன்கள் பைசில் சென்றுள்ளது. கேரியான ஸ்பெஷலிஸ்ட். நோ பால். கார்த்தி அடிப்பாரா? பெரிய ஷாட் கிடைக்குமா? தவற விட்டு விட்டார் கார்த்தி. சரியான பந்து. 61 ரன்கள் 9 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகள். லாஸ்ட் ஓவர் போடுவார் மகேந்திரன். இறுதி ஓவர் வீச வருகிறார் மகேந்திரன். 10வது ஓவரின் முதல் பந்து அடித்து விட்டார். சிங்கிள் ரன். 1 ரன். அணியின் எண்ணிக்கை 62. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அதெல்லாம் காசு இல்லைண்ணா. எடுக்கவே இல்ல. அடுத்த ஒரு சிங்கிள் ரன். ஃபீல்டிங் இருக்கு. ஓ 1 ரன்கள். இறுதி ஓவரின் 4வது பந்து போட்டு விட்டார். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 4 போகுமா? 4 போகவில்லை. 2 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன்கள். போகுமா? போகாது. தமிழ் வந்து பந்தை தடுத்து விட்டார். உரையாடி கொண்டிருக்கிறார்கள். 5வது பந்தை வீச வருகிறார். விட்டு விட்டார். 2 ரன்கள். 2 ரன்கள். சரியான பந்து. பைசில் 2 ரன்கள். 10வது இறுதி பந்து அடிப்பாரா? கடைசி ஷாட். ஆனால் 2 ரன்கள் மட்டுமே. அணியின் எண்ணிக்கை கடைசியில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து விட்டார். டோட்டல் ஸ்கோர் 70 அணியின் எண்ணிக்கை 10 ஓவர்களில் 71 ரன்கள். 10 ஓவர் முடிவில் F&F டீம் 71 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்குவாட் 11 டீம்ஸ் 72 ரன் அடிக்கணும் 10 ஓவருக்கு.